பவித்ரா அழாத. அப்பாவை மீறி உனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. தைரியமா இரு. மாமா வந்துட்டாரு, கண்ணை தொடச்சுக்க. துளசி வந்துட்டேன். துளசி ஹேய் வா பவித்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் என்ன அக்காவி மாமா மறந்தே போயிட்டியா நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏய் என்னாச்சு, ஏன் அழற? ஏய் ஒன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? இவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? அதையும் கேக்குறீங்க? படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க சித்தி. யாருக்கு? இவளுக்கா? இவளுக்கு என்ன வயசாச்சு அப்படி? அத பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? பொறுத்தமே இல்லாத மாப்பிளைய பாத்துருக்காங்க. உன் சித்திக்கு என்ன மூளை கொதிச்சு காது வழியா வெளியே வந்துருச்சா? ஏமா உங்க அம்மாவுக்கு சுத்தமா அறிவே இல்ல, டாப் கட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவதான் அழுதுட்டு இருக்கால. பவித்ரா நீ அழாத. நான் தான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. இல்லக்கா, இனிமே நாங்க போறதா இல்ல. இங்க உங்களோடயே இருந்துடுறேன்க்கா. இங்கயா? சித்தி என்ன தொலைச்சிடுவாங்களே. இல்ல பவித்ரா, சொன்ன கேள்வி, நீங்க இருந்தா பிரச்சனை ஆகும். நீங்களும் ஏன் மாமா வேண்டாங்கறீங்க? அங்க போனா அம்மா டார்ச்சர் பண்றாங்க. நீங்களும் முடியாதுன்னா நான் எங்க போவேன்? அதுக்கு இல்லம்மா, சொன்னா புரிஞ்சுக்கேன் ப்ளீஸ். ஏன் மாமா, நான் இங்க இருக்க உரிமை இல்லையா? ஐயோ உனக்கு அந்த உரிமை இருக்குமா? உங்க அப்பா அம்மா பர்மிஷனோட நீங்க தங்கறதா இருந்தா எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோ, உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறோம். ஆனா இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்க வந்து தங்கணும்னு வெயி, உங்க அம்மா இங்க 2 பேரும் உண்டில ஆக்கிடுவாங்க. ஆமா பவித்ரா, நீ இங்க இருக்கிறது சரியில்லை. நீ வீட்டுக்கு போ. நான் அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறேன், சரியா? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்பாக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல மாமா. அண்ணன் இந்த கல்யாணம் வேணும்னு எவ்வளவு சொல்லி பாத்துட்டா. அம்மா தான் பிடிவாதமா இருக்காங்க. உங்க அம்மா பிடிவாதமா இருந்தா உடனே கல்யாணம் நடந்துருமா என்ன? அதான் உங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, கவலையோட நான் பாத்துக்கிறேன். அம்மா நிச்சயத்துக்கு நாள் பார்க்க சொல்லிட்டாங்க மாமா. நிச்சயம் இல்ல, கல்யாண மண்டபத்துக்கு அவனை கூட்டு போனாலும் அந்த கல்யாணம் நடக்காது. உன் மாமனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? விருப்பப்பட்டவங்க எத்தனை பேர் நான் கல்யாணம் பண்ணிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா விருப்பப்படாத கல்யாணத்தை ஒரு நாள் நடக்க விட மாட்டேன். இந்த பார், நான் இருக்கும்போது எந்த கவலையும் பட தேவையில்ல, தைரியமா இரு. ஆமா பவித்ரா, அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க இருக்கோம். உனக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். படிக்கிற நேரத்துல வீண் அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மாமா. சரி வா, உன் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல மாமா, நான் பஸ்லயே போய்க்கிறேன். பரவாயில்ல, என் பைக்லயே விட்டுறேன். வேண்டாம் மாமா, நான் இங்க வந்தது தெரிஞ்சா ஏண்டி போனேன்னு அம்மா திட்டுவாங்க. அதனால நான் பஸ்லயே போய்க்கிறேன். சரி, அதுவும் கரெக்ட் தான். பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரி மாமா. வரேன் மாமா. வரேங்கா. குட்டிமா, ஒரு குட் நியூஸ். என்ன? ஐயாவுக்கு வேலை கிடைச்சிச்சு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? தர்மன் ஒருத்தர், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ரொம்ப ஈஸியான வேலை. அவர்கிட்ட தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். நல்ல சம்பளம், அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னா பாரு. இந்தா, டேக் இட் அண்ட் என்ஜாய். நிஜமாவே குட் நியூஸ் தான் சொல்லிருக்கீங்க. எங்கயாவது கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஹலோ, இப்ப நான் யாருக்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன் தெரியுமா? யாருக்காக நான் ஹெல்ப் பண்ணி வேலை போச்சோ அவரே எனக்கு கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்துருக்காருன்னா பாரு. இதுல உனக்கு என்ன புரியுது? ஒண்ணுமே புரியல. மரமண்டு, ஊருக்கு உதவி பண்ணா தனக்கு உதவி தானே தேடி வரும் தெரியாதா? அப்படியா? ஆமா, இத கூட நீ புரிஞ்சுக்காம ஹெல்ப் பண்றது தப்புன்னு சொல்றிய. எப்படியோங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு இருந்தேன், நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ₹5000 சொன்னீங்க, இதுல நிறைய இருக்கும் போல இருக்கே. ஆமா, இதுல 7500 ரூபாய் அதிகமா இருக்கும். அந்த பணம் எது? அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி கடன் கொடுத்திருந்தேனா, அதான் இவரு திருப்பி கொடுத்தாரு. ஃப்ரெண்ட் கடன் வாங்கினாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. அது கொடுத்தது நானே மறந்துட்டேன், அவரு ஞாபகம் வச்சு திருப்பி கொடுத்திருக்காரு. அதான் இது. உண்மையை சொல்லுங்க, நீங்க இதை கடனா தானே வாங்குனீங்க? இல்ல குட்டிமா. அப்புறம் இது எங்க வந்துச்சு? ஹலோ பொண்டாட்டி, புருஷன்கிட்ட தேவையில்லாத கேள்வி மேல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. பணத்தை வாங்கணுமா, ஒழுங்கா காலேஜ் ஃபீஸ் கட்டணுமான்னு இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறேன். பணம் எப்படி வந்துச்சு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஐயோ, நான் கடன் வாங்கலமா, ஃப்ரெண்டு தான் கொடுத்தான்னு சொல்றேன்ல. புருஷன் நம்புமா, நீ புருஷன் நம்பினாதான் பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். அப்படியா? ஆமா, சத்தியமா அழகா பிறக்கும். நான் இத பத்தி கேட்டேன். இத பத்தி கேட்டியா? நான் கடன்லாம் வாங்கல, ஃப்ரெண்டு தான் கொடுத்தான்னு சொல்றேன்ல, நம்புமா. சரி சரி, நம்புறேன். இத போய் பீரோல வச்சிருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஷப்பா, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லிட்டுதான் இருக்குது. கஷ்டம்டா சாமி.